டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 வாரங்களாக நாம் கட்டுகளிலிருந்து எவ்வாறு விடுவிக்கப்படலாம் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நமக்கு 2வது விதமான கட்டு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். பலவீனத்தின் கட்டு. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா பலவீனப்படுத்தும் கட்டு. இப்போ பலவீனப்படுத்தும் கட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு எந்த வியாதியும் இருக்காது, ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. திடீர்னு வேர்த்து கொட்டின மாதிரி இருக்கும். அங்கே போய் செக் பண்ணால் ப்ரெஷர் எல்லாம் கரெக்டாக நார்மலாக இருக்கும், சுகர் நார்மலாக இருக்கும், கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கும். எந்த வியாதியும் கிடையாது. எந்த டாக்டர்ஸ் செக் பண்ணாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேதாகமத்தில் பாருங்கள், 18 வருஷமாக அந்த பெண்ணுக்கு என்ன செய்திருக்கு, கூனுங்கிற வியாதி. அவளுக்கு நிமிர்ந்து வானத்தை பார்க்க கூட முடியாத அப்படிப்பட்ட பார்க்குறவங்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த கூணு இவளுக்கு என்ன செஞ்சுட்டு ஒரு வியாதியாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்த்தாங்க. இவளுக்கு ஒரு வியாதி, அது காலங்காலமாக இருக்குது, இதில் என்ன மாற்றமே கிடையாது, இப்போ ஒரு கூனி அப்படின்னு தான் சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க. சிலவங்க ஏளனமாக சிரிச்சிருப்பாங்க, சில ஐயோ பாவம்னு சொல்லியிருப்பாங்க. இப்படிலாம் இருந்திருக்கும். இன்றைக்கு நமக்கும் பலவிதமான பலவீனப்படுத்தும் ஆவிகள் இருக்கும். அந்த வியாதிகளை பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒரு வியாதியின் பேரை சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அது கேள்விப்பட்டதே இருக்கு. அப்படி ஒரு வியாதி. அப்போ இப்போ ஏற்பட்ட வியாதி, அப்படியா, இப்படிலாம் ஒரு வியாதி இருக்குது, அப்போ அது என்னதான் அப்படி, அப்போ இதுலேருந்து விடுதலை கிடையாது. ஆமாம், இது ஆகிற வரைக்கும் டாக்டர் மாத்திரை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு, இல்லை இன்ஜெக்ஷன் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதில் திருப்பி பிளட்டை எடுத்து இதை பியூரிஃபை பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காரு. இப்படி நிறைய காரியங்களை மனுஷங்க சொல்கிறத நம்ம கேள்விப்படும். அப்போது அவங்க கேட்குறவங்க சிலவங்க வேணும் அவனுக்கு என்ன ஆட்டம் போட்டான் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறவர்களும் உண்டு. ஐயோ பாவம், இவன் எத்தனை பேருக்கு நல்லா செஞ்சான், இவனுக்கு இப்படி ஒரு வியாதியா அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களும் உண்டு. அப்போ இதெல்லாம் கேட்டு 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 இத்தனை கால அளவு நம்ம வந்திருப்போம். ஆனால் நம்மை கட்டி இருக்கிற கட்டு ஒரு வியாதி கட்டு அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் பேசினுடன் நாமும் அதற்கு என்ன செய்வோம், உடன்பட்டு இருப்போம். இப்போ இந்த கூனி என்ன செய்கிறா அப்படின்னா அங்கே இருக்கிறாங்க. இப்போ அந்த பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்திரீ அவங்க இருக்கிற இடத்துல தான் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து அவளை காண்கிறார். அப்போ அவங்களுடைய இருதயத்தினுடைய ஏக்கங்களை அவர் காண்கிறார். இயேசு கண்டு அவளிடத்துல வாராங்க. அவங்கக்கிட்ட இருக்கிறது வியாதியும் இல்லை, ஒரு பலவீனத்தின் சாத்தானின் கட்டு, பலவீனப்படுத்தும் ஒரு சாத்தானின் கட்டு என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்கிறார். தம்முடைய ஆவியிலே அவளை தொட்டு அவளை குணமாக்கின உடனே எழும்பி நிமிர்ந்து நிற்கிறார். அப்போ இன்றைக்கு நம்மை கட்டி வைத்திருக்கிறது என்ன கட்டு? பலவீனத்தின் கட்டு தானா? இது எதனால இந்த பலவீனம் வந்துச்சு, இது என்ன காரியம், எதனால எனக்கு இந்த பலவீனம் அப்படிங்கிறது யாருமே என்ன செய்கிறது செய்கிறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை அப்போ அவங்க உடனே டாக்டர்கிட்ட போங்க, அவங்க கொடுக்குற மாத்திரை எல்லாம் வாங்குங்க. சில ஆட்கள்கிட்ட நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தால் சொல்லுவாங்க, பாருங்க, நான் வாங்குற சம்பளத்தில் பாதி சம்பளத்தை மெடிக்கல் கடையில் தான் கொண்டு கொடுக்குறேன், இதனாலேயே எனக்கு கடன் தொல்லை என்ன செஞ்சுட்டு இருக்கு, கூடிக்கிட்டே இருக்கு, என்னால் ஒரு வீடு கட்ட முடியல, ஒரு வாகனம் வாங்க முடியல, பிள்ளைக்காக நகை சேர்க்க வைக்க முடியல, நல்ல காரியங்கள் எதுவுமே செய்ய முடியல. எதுக்கு எல்லாம் போகுது? எல்லாமே மருந்து மாத்திரைகளுக்கு போகும். உங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டு பலவீனப்படுத்தும் கட்டு தானா? அந்த பலவீனம் எப்படி வந்துச்சு? அது வியாதியின் கட்டா? அது எப்படி வந்துச்சு? இந்த வியாதியை கொண்டு வந்தது யாரு? அந்த கட்டை முதல்ல அவளுங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தானா சரியாகிவிடும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் மாறிவிடும், மன கஷ்டங்கள் மாறிவிடும். இந்த டேப்லெட்னால ஏற்படக்கூடிய அதிக சைடு எஃபெக்ட்ஸ், அதுக்கு டேப்லெட், இப்படியே நீங்க உங்க உடலுக்கு எடுத்துக்கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு தேவனுடைய பாதத்தில் நீங்க அமர்ந்துருங்க. இயேசுவே, என்னை கட்டி வைத்திருக்கிற இந்த பலவீனத்தின் கட்டு, எப்படி ஒரு கூனியை நீங்கள் என்ன செஞ்சீங்க? 18 வருஷமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அவளை நீங்கள் தொட்டு சுகமாக்குனீங்களோ?
அந்த கட்டு விடுவிக்கப்பட்டுச்சோ, அந்த கட்டு அப்படியே கலந்து போச்சு. அதே போல என்னையும் தொடுங்க ஏசப்பா, எனக்குள்ள இருக்கிற பலவீன கட்டு மாறட்டும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஏதாவது ஒரு வியாதியின் கூறு வந்துட்டு, ஏதாச்சும் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 39லேருந்து 40க்குள்ள நம்ம போகும்போது ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் நம்ம பாடியில் இருக்கும் பாருங்கள். நல்லா போயிட்டு இருந்த நம்ம சில காரியங்களை செய்ய முடியாது. திடீர்னு ஒரு வயிற்று வலி, ஒரு முதுகு வலி, ஒரு கழுத்து வலி வந்து டாக்டர்கிட்ட போனோன்னா, ஆமாம் அது தேஞ்சு போச்சு, என்னமோ அதுக்கு ஒரு ஸ்டாண்டு போடணுங்க, ஒரு ரப்பர்லாம் போட்டு அதை கட்டி வச்சாதான் அதை நிற்கும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க எல்லாம் பயந்துருவாங்க. இல்லை அவங்க அதில் கர்ப்பப்பை நாசம் ஆகிட்டு அதை எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் பயந்துருவோம். இல்லை உங்கள் பித்தப்பையில் அப்படி பிரச்சனை, இல்லை உங்கள் யூரினரி பிளாடரே அவ்வளோ போயிட்டு அந்த இன்டெஸ்டைன் எல்லாம் நாசம் ஆகிட்டு எல்லாமே உள்ளே அவ்வளோ பாதிக்கப்பட்டு தான் இருக்குது அப்படின்னா, டாக்டர் சொல்கிறது கொஞ்சம் தான், மனுஷன் பயத்திலே பாதி இறந்து போயிருந்தான். இன்றைக்கு நமக்கு கேட்கக்கூடாத காரியங்களை நம்ம கேட்டு அப்படியே என்ன செய்கிறோம், நொந்து போயிருந்தோம். பலவீனப்படுத்தும் கட்டினால சாத்தா நம்மளை கட்டி வச்சிருக்கிறான். இதில் நமக்கு ஒரு பயம், ரெண்டும் சேர்ந்து நம்மளை என்ன செய்கிறது அப்படின்னா, இன்னும் நம்ம என்ன செய்கிறது, கூனி குறுக வைத்து வாழ்க்கையில் சந்தோஷமாக போயிட்டு இருந்த அந்த படகை இப்போ என்ன செய்கிறது, தத்தளிக்க தொடங்குகிறது. தேவையில்லாத பிரச்சனை. வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, மனைவி புருஷனுக்கு இப்படி ஒன்று ஆயிட்டேன்னு சொல்லி கதறவும், பிள்ளைங்க கதறவும், மனைவிக்கு ஒன்று ஆயிட்டுன்னு சொல்லி புருஷன் கதறவும், சொல்ல இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா என் பிள்ளைங்கள நான் எப்படி பார்த்துக்கிடுவேன். அங்கே ஒன்றுமே ஆயிருக்காது. அதுக்குள்ளே இங்கே மரண ஓலங்கள் வீட்டில் காணப்படும். என்ன செய்யணும், இப்படி பிரச்சனைகள் வரும்போது முழங்கால் படிட்டு, தேவனே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, என்னை சாத்தான் இப்படி ஒரு கட்டி என்னை பயம் காட்டுறேன், இதுக்கு நான் பயப்பட போகிறதில்ல, என்னை இதில் இருந்து நீ விடுவியும் நம்ம கேட்டிருக்கோமா? என்னைக்காச்சு வியாதிகளை உன்னிலிருந்து விலக்குவேன் அப்படின்னு சொல்லி வசனத்தை வாசிக்கிறோம், பிரசங்கத்தில் கேட்குறோம். நிறைய பேர் பேசுதான் வியாதி என்னிலேருந்து விலக்கிடுவார். ஜோம் பண்ணும்போது நம்ம எப்படி தெரியுமா ஜோம் பண்ணுவோம், நீர் ஜெபம் பண்ணி முடித்த உடனே நான் தொட்டு பார்ப்பேன், அதில் கட்டி இருந்துன்னா நான் என்ன செய்வேன், விசுவாசிப்பேன். இல்லைன்னா சரி நமக்கு இது இருந்து தான் ஆகும், எப்படி பவுலுக்கு சொன்னாரோ அந்த பலவீனம் என்னச்சு உனக்கு இருக்கும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாகும் எனக்கு சொன்னாருன்னு சொல்லி நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தேவனை சோதிக்கிறவர்களாக மாறி விடுகிறோம். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா, சோதிக்கிற ஒரு விசுவாசமா இருக்கக்கூடாது, அவரை பரீட்சை பார்க்கிற ஒரு விசுவாசமா இருக்கக்கூடாது. அதை விசுவாசம் அணித்தனமா இருக்கணும். ஏன்னா தேவன் எப்படி சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன அவர் எங்களை விடுவிச்சாலும் சரி விடுவிக்காம போனாலும் சரி, நீர் வைத்திருக்கிற அந்த பொறிச்சலே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். இதுதாங்க விசுவாசம். நோயிலிருந்து விடுச்சாலும் சரி விடுவிக்காட்டாலும் சரி நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த விதமான தீமையான காரியங்களுக்குலாம் நான் என்ன செய்ய மாட்டேன், இறங்க மாட்டேன். நான் விசுவாசிப்பேன். அவருக்கு நான் ஓடக்கூடிய எனக்குன்னு வைத்திருக்கிற அந்த லக்கை அடையக்கூடிய நாள் வரைக்கும் எனக்கு என்ன தேவையோ அதை அவர் எனக்கு தருவார். இப்படி சொன்ன உடனே பாதி பலவீனம் போய் பாதி வியாதி குணமாகிடும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு நாமே என்ன செய்கிறோம், நிறைய கட்டளைகள், நம்ம பிரமாணங்கள், இது மனித பிரமாணம், இது நமக்கு என்ன பிரமாணம் ஆயிடுது, பாவ பிரமாணம். இது நம்முடைய மரண சரீரத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. இதிலிருந்து விடுவியும்னு அப்போஸ்தலனாக பவுல் தேவனை நோக்கி கதறார். அப்போ மனுஷனாக இருக்கக்கூடிய மரண சரீரத்தை கொண்டுள்ள நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட பலவீனத்தின் கட்டுகளை எனக்காக சிலுவையிலேயே ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவருடைய கரம் என்னை தொட்டு குணமாக்க வல்லதுங்கிற விசுவாசம் நமக்குள்ள கடந்து வரணும். ரெண்டாவது, நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நல்லா ஜெபிச்சு முடிச்சுட்டு அது போவாதுன்னு எனக்கு தெரியும், போன வியாதி என்ன செய்திரும், திருப்பி வந்து ஒட்டிக்கும். இப்போ அண்ணாளுடைய வாழ்க்கையை பாருங்க, அவன் என்ன செய்கிறா, அந்த ஆலயத்தில் போய் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அவ்வளவு வியாகுலங்களையும் ஊற்றி விடுகிறாள். ஊற்றி விட்டுட்டு அவள் திரும்பி போகும்போது எப்படி இல்லை, துக்க முகமாக போகலை. நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய பாரங்கள், வேதனைகள், பலவீனங்கள், பாவக்கட்டுகள் அதெல்லாம் சுமந்துட்டு போவோம் ஆலயத்துக்கு. அப்படியே அங்கே பிரசங்க கேட்கும்போது, பாடல்கள் பாடும்போது, சாட்சிகள் சொல்லும்போது அப்படியே நம்ம அந்த பேக்கை கலத்தி வச்சுட்டு ஆலயத்துட்டு வெளியே வரும்போது என்ன செஞ்சிடும், திருப்பி மாட்டிட்டு வந்துடும். ஆனால் அண்ணாளுடைய வாழ்க்கை பாருங்க, அவள் திருப்பி துக்க முகமாக இருக்கல, அதை கலத்தி போட்டாச்சு, தேவன் பார்த்து கொள்ளுவார். ஆசீர்வதித்தார், அற்புதமாக மாற்றினா, சாமுவேல் தீர்க்கதரிசன செய்தவர் கொடுக்குறார்.
அப்போ இந்த காலத்துல நம்ம கிட்ட தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரணம் என்ன? நம்முடைய காரியங்கள், பலவீனங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் என்ன செய்தார்? சிலுவையில் சுமந்து விட்டார். அவருடைய தழும்புகளால் நம்ம எப்படி செய்கிறோம்? குணமாகிறோம். எதற்காகங்க அவர் சிலுவையில அத்தனை பாடுகள் பட்டார்? நமக்காக நொறுக்கப்பட்டாரே, அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதே, உழுத நிலம் போல அவருடைய முதுகு மாறியதே, அவருடைய தலையில என்ன செஞ்சாங்க? சிறுசுல முள்முடி தைத்தார்களே, விழாவில ஈட்டியால குத்துனாங்களே, கால்களும் கைகளில் என்ன செஞ்சாங்க? ஆணிகளால் கடாவப்பட்டாரு. எதற்காக? நம்ம கைகளால் செய்த பாவத்திற்காக கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டது. கால்களால் விரைந்தோடி செய்யக்கூடிய பாவத்திற்காக அவருடைய கால்களில் ஆணிகளால் கடாவப்பட்டது. நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் பாவமாய் இருக்கிறதுனால அவருடைய விழாவில் அந்த இருதயத்தை புளிக்கப்படக்கூடிய, அதுல இருக்கக்கூடிய ஒரு சொட்டு ரத்தம் கூட மீதம் இருக்காதபடி நமக்காக அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினாரே. எதற்காக? நம்முடைய பாவ சிந்தனைகள், இருதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த துர்குணங்கள், இதிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக. எதற்காக? சிந்தனையில் முடிசூட்டப்பட்டாரே, முள்முடி சூட்டப்பட்டார். நம்முடைய சிந்தனையில செய்யக்கூடிய பாவங்கள், நம்முடைய சரீரத்தின் பாவங்களுக்காக அவர் சரீரம் பீக்கப்பட்டது. கடைசியில ஒரு சொட்டு ரத்தம் கூட, தண்ணி கூட இல்லாம முழுவதுமாக மனித குலமாகிய நமக்காக அவர் சிந்தினாரே. எதற்காக? உங்களுடைய வியாதியிலிருந்து, உங்களுடைய பலவீனத்திலிருந்து முற்றிலுமாக அந்த கட்டிலிருந்து உங்களுக்கு முழுமையான விடுதலை தருவதற்காகவே. அதனாலதான் வசனம் சொல்லுற, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம், அவருக்கு எங்க என் கஷ்டம் புரிய போகுது? அதையும் தேவனுடைய காதுகள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. மிகவும் அவர் துக்கப்படுவார். என் பிள்ளைக்காண்டி நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன், இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு. உங்கள் பிள்ளைங்க தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பைசாவெல்லாம் கேதர் பண்ணி நீங்கள் அப்போ தான் ஃபீஸ் கட்டிட்டு உள்ளே வரீங்க. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட நீங்கள் கொடுக்கல. உங்கள் பிள்ளை சொல்கிறான், ஆமாம் இவர் பெருசாக என்னை படிக்க வச்சுட்டார். உங்கள் மனசு எவ்வளோ வேதனைப்படும். அப்போது நீங்கள் இப்போ சொன்ன வார்த்தை எப்படி தேவனை வேதனைப்படுத்துன்னு பாரு. அப்போ நம்ம நிறைய காரியங்கள்ல நம்ம கட்டுகள்ல இருந்து விடுவிக்கப்படாமல் இருப்பதற்கு நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் சிந்தனைகளும் தான் நமக்கு என்ன செய்கிறது? நமக்கு எதிரடையாக என்ன செய்கிறது? வந்து நிற்கிறது. பாருங்க, கர்த்தருடைய தழும்புகள் நம்மை குணமாக்குகிறது. நம்ம நிறைய நேரம் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாமல் நமக்கு நிறைய தடங்கள் வரும். என் பிள்ளைக்கு அப்படி செஞ்சணும், இப்படி செஞ்சணும் அப்படிலாம் நினைப்போம், நம்மளால செய்ய முடியாது. இப்படிப்பட்ட தடைகளும் ஒரு கட்டாகவே என்ன செய்கிறது? இருக்கிறது. அது ஒரு பலவீனப்படுத்தும் கட்டு. நம்ம குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்மளை செய்ய விடாமல் தடுக்கும் ஒரு கட்டு. அதிலிருந்து விடுவிக்கவும் நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது இந்த பலவீனத்தின் கட்டு நம்மை விட்டு என்ன செய்விடும்? நீங்கிவிடும். சங்கீதம் 103:3 பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்கக்கூடிய கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும்? மீட்டு நீ கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சுட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கக்கூடியது? குணமாக்குகிற அந்த தெய்வீக குணம் நமக்குள்ள, அந்த சுகமாக்கக்கூடிய வல்லமை நமக்குள்ள கடந்து வரும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பலவீனத்தின் கட்டு, நோய்களின் கட்டு எல்லாமே தெரிக்கப்பட்டு விடுகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற இப்போ நீங்கள் யோசித்து பார்க்கலாம், ஏன் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேங்கிறத இப்போ தான் நான் உணர்ந்து கொள்கிறேன். இந்த பலவீனத்தின் கட்டு என்னை விட்டு இயேசுவின் நாமத்தினால நான் நீங்கும்படி கட்டளையிடுகிறேன்னு சொல்லி நீங்களே கட்டளையிடும் போது சில பலவீனங்கள் தானாக போயிடும். எப்படி வந்துச்சோ அப்படி என்ன செஞ்சிடும்? திரும்பி போயிடும். அப்போது இன்றைக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்பவும் கவனமாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க பாருங்க. ஒரு குறி சொல்கிறவர் இருந்தாராம். ஒரு மனுஷனை ரோட்டில் பார்த்தாராம். பார்த்துட்டு அவர் அப்படியே பார்த்தாராம், கையெல்லாம் பார்த்து ஜோஷின்னு சொன்னாராம், ஐயா நீ என்ன 30 நாளில் செத்து போயிடுவேன் அப்படின்னா இவருக்கு ஒரு பயம். ஐயோ இவர் சொன்னால் அப்படியே நடந்துருன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு சொல்லி இவர் பயத்திலேயே 30ஆம் தேதி செத்து போயிட்டார். அந்த 30ஆம் நாளத்தில் சிறந்து போயிட்டார். இன்றைக்கி நம்ம நிறைய நேரம் அப்படி தான் இருக்கிறோம். அந்த மக்கள் சொல்லக்கூடியதை கேட்டு நமக்கு ஒரு வியாதி, அது நம்மளை ஒன்றும் சேதப்படுத்தாது.
இதான் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். என்ன நடந்தாலும் அது ஒன்றுமலை என்ன செய்யாது, சேதப்படுத்த. நம்ம ஆபத்து காலத்தில் நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மை விடுதலையாக்குகிற தேவனாயிருக்கிறார். நாம் அவரை என்ன செய்கிறோம், பயமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறோம். இதெல்லாம் மறந்துட்டு நினைச்சிடும், மற்றவங்க சொல்றதை கேட்டு நாமளே பயத்துக்குள்ள மூழ்கி நாமளே என்ன செய்கிறோம், கட்டுண்டு இன்னும் கட்டப்பட்டு இன்னும் அந்த கட்டுகளால் நெருக்கப்பட்டு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாம நினைச்ச தவறான முடிவுக்கு நம்ம சென்று விடுகிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம எந்த வீட்டுக்கு போனாலும் எந்த மனுஷனை கேட்டாலும் எந்த வியாதி இல்லாத மனுஷன் யாரும் இல்லை அப்படிங்கிறத அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம என்ன செய்கிறோம், அந்த காலங்களில் தள்ளப்பட்டு இருக்கோம். சின்ன குழந்தைகளை, பிறந்த குழந்தைகளிலிருந்து வயதானவர்களுக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எந்த டாக்டர்ஸும் நீங்கள் போனால் நீங்கள் பர்ஃபெக்ட்லி 100% நீங்கள் கரெக்டுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஒன்று இல்லைன்னா கூட ஒரு டேப்லெட் தந்து அடுத்த நாள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரி என்ன செய்வாங்க, கொண்டு விட்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான உலக சூழல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை தேவன் என்ன செய்கிறார், இப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி நமக்கு ஜெயித்து தருகிற வல்லமுள்ள தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், எனக்கு இந்தெந்த பிரச்சனைகள் இருக்கு, இந்தெந்த கட்டுகள் இருக்கு, எனக்கு இங்க பிடி இருக்கிறது, இந்த களத்துல எனக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது, ரொம்ப நேரம் என்னால் நடந்து செல்ல முடியவில்லை, என்னுடைய கைகளை உயர்த்தி ஜெபிக்க முடியவில்லை, என்னால் முழங்கால் படிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட நேர் முழங்கால் என்னால் ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நீங்க தேவனுக்காக சில காரியங்களை செய்வதற்காக இந்த காரியங்களை என்கிட்ட இருக்கிற நோயினால பலவீனத்தினால தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது, என் தேவனோட ஐக்கியத்தை அது அப்படியே சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறது, இந்த டேப்லெட் எனக்கு சாப்பிட்ட உடனே எனக்கு தூக்கம் வந்துட்டு எனக்கு நைட் எழும்பி ஜெபிக்க முடியல, அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்லி வேதனோட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிக்கிற தேவன், என்னுடைய தழும்புகளால் நீ குணமாவாய். நீங்க அப்படியே இப்போ உங்க மனசுல ஒரு லிஸ்ட் போடுங்க, இந்த பிரச்சனைகள், இந்த வியாதிகள், இந்த பலவீனங்கள். நிறைய பேர் என்ன செய்யும் அப்படின்னா, வேலைக்கு போயிட்டு வருவோம், அங்கிருந்து வரும்போது நினைப்போம் நம்ம பிள்ளைங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கணும், அது செஞ்சு கொடுக்கணும், காலையில் இந்த டிஃபன் பண்ணி கொடுக்கணும், பிள்ளை அது கேட்டால் எழுதி கொடுக்கணும், அட்டை போட்டு கொடுக்கணும், எல்லாம் செய்யணும்னு நினைப்போம். ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னு என்ன செய்வோம் அப்படின்னா ஃப்ளாட் ஆயிரும், நம்மளால செய்ய முடியல. அந்த பலவீனத்தின் கட்டுகள் என்னை விட்டு நீங்கும்படி நான் இப்பொழுதே என்னை நான் செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். நீங்க அப்படி ஜெபித்துக்கிட்டு நம்ம பிளான் பண்ணாம, ஏசப்பா இன்றைக்கு தேவனை நீ என் குழந்தைக்கு என்ன செய்யணும், என் கணவனுக்கு, என்னுடைய மாமியாருக்கு, என் மாமனாருக்கு, என் குடும்பத்தில் உள்ளவங்களை கவனிக்கிறதுக்கு எனக்கு பலன் தான், என்னிடத்துல இருக்கிற பலவீன கட்டுகளை நீங்கட்டும். எதுக்கெடுத்தாலும் எனக்கு எரிச்சல் வருது, எதுக்கெடுத்தாலும் எனக்கு கோபம் வருது, எதுக்கெடுத்தாலும் நான் சண்டை போட்டு விடுறேன், எதுக்கெடுத்தாலும் எனக்கு ஒரு பொறுமை நிதானம் இல்லை, தேவையில்லாத வார்த்தைகளை வாய் தவறி வேகமாக பேசிடுறேன், மனுஷங்களை புண்படுத்தி விடுகிறேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பலவீனமாகவே எனக்கு என்னோட இருக்கிறது. இந்த பலவீனங்கள்லாம் என்னை விட்டு மாறணும் கடவுளே. வியாதி மட்டும் பலவீனம் இல்லை, மற்றவங்களை வியாதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு பேசுறதும் ஒரு பலவீனம் தான். இந்த பலவீனங்களாக நான் மாறணும் தகப்பனே. இன்னும் நிறைய நேரம் நேர் முழங்களான்னு நான் ஜெபிக்கணும் ஏசப்பா, எனக்கு முடியலை, நான் அப்படியே நான் நின்று நான் ஜெபிக்கணும், நான் நடந்து ஜெபிக்கணும், உட்கார்ந்து ஜெபிக்கணும், சமைக்கும் போது ஜெபிக்கணும், நான் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது உண்மையே பாடிக்கிட்டே போகணும். எனக்கு ஒரு பலவீனப்படுத்துகிறாவே பல விதமான கஷ்டங்களையும், அங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கே, வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் பிரச்சனை இருக்கே, இவ்வளோ பண தட்டுப்பாடு இருக்கே அப்படின்னு சொல்லி என்னை உண்மை ஆராதிக்க விடாதபடி தடுத்து கொண்டிருக்கிற பலவீனத்தின் ஆவியனை விட்டு நீங்க வேண்டும். நான் உண்மை சந்தோஷமாக துதிக்கணும். இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிடுவீங்க. நம்ம நிறைய நேரம் என்ன தெரியுமா செய்வோம் அப்படின்னா, வீட்டில இருந்து கிளம்பும் போது அப்பாவுக்கு பாய் சொல்லுவோம், அம்மாவுக்கு பாய் சொல்லுவோம், பிள்ளைங்களா பார்த்துக்கிடுங்க, பிள்ளை 4:30 என்னச்சுவா வேனில் இறங்கிடுவா, வேனில் இறங்கிடுவோம், அம்மா நீங்கள் பார்த்துக்கிடுங்கன்னு பெரியவங்ககிட்ட எல்லாத்துட்டும் சொல்லிட்டுருவோம். ஆனால் என்னைக்காது நீங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும்போது, ஏசப்பா என் மாமியாரை உங்களுடைய கரத்தில் ஒப்படைச்சிட்டு போகிறேன், எங்கள் மாமனாரை ஒப்படைச்சிட்டு போகிறேன், எங்கள் அப்பா அம்மாவை ஒப்படைச்சிட்டு போகிறேன், என் குழந்தைய உங்களுடைய கரத்தில் தருகிறேன், நான் இப்போ வேலைக்கு செய்கிறேன், நான் என்னையும் உங்களுடைய கரத்தில், எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிடும். நாங்கள் சந்தோஷமாக திரும்பி இந்த இடத்துல நாங்கள் திருப்பி சாயங்காலம் நம்ம ஆராதிக்கணும், ஜெபிக்கணும், நமக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு யாராச்சும் ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? நீங்கள் தேவனுடைய கரத்துக்குள்ளே எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு போகும்போது எல்லாவற்றையும் கரெக்டாக பார்த்து அன்னைக்கு என்ன செஞ்சுருப்பாரு, கரெக்டாக வச்சுருப்பார். பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமாச்சே, இன்னைக்கு என்ன அழகாக ஃப்ரீயாக சந்தோஷமாக போன இடத்துலையும் வேலை நல்ல எல்லாமே ஃப்ரீயாக இருந்து எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்து நீங்கள் பாடிக்கொண்டே வருவீங்க. இதை விட்டுட்டு பொறுப்பெல்லாம் நாமே எடுத்துக்கிறோம். அவர்கிட்ட கொடுத்துட்டு போங்க, அவருடைய பலத்த கைக்குள் கொடுத்துட்டு போகும்போது
பிள்ளைங்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க, பெரியவங்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க, உங்களுடைய மகிழ்ச்சியும் பாதுகாப்பாக இருக்கும். அதுக்குள்ளே சத்துரு என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. அப்போ நம்முடைய பாதுகாப்பை யாரிடத்துல நம்ம கொடுத்துட்டு போகணும், நம்ம எடுத்துக்க கூடாது. அப்படி பார்த்துருங்க, இப்படி பார்த்துருங்க, அங்கேருந்து வர அதை இறக்கிருங்க, இதை செஞ்சுருங்க, அதை செஞ்சுருங்க, அதை அப்படி மூடிடுங்க, கதை பூட்டியிருக்கான்னு பாருங்கள், கேஸ் எல்லாம் பார்க்குறோம். பார்த்துட்டு ஏசப்பா இந்த காரியங்களே, இந்த வீட்டின் காரியங்களே உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன், எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். எங்கள் வீட்டில் இருக்க மிருக ஜீவன்கள்லேருந்து எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்கள் ஒரு நாள் ஒப்படைச்சிட்டு போங்க, அவர் சூப்பராக பார்த்து வச்சுருப்பார். ஒரு கட்டுகளும் உங்களை சேதப்படுத்த விட மாட்டார். எந்த பலவீனத்து கட்டுகளும் உங்களுக்கு வரும். அன்னைக்கு நீங்கள் எவ்வளவோ வேலை செய்வீங்க, மற்ற நாளை காட்டிலும் நீங்கள் நிறைய வேலை செஞ்சுருப்பீங்க, 100% செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு என்னவே இருக்காது, பலவீனமும் இருக்காது, டயர்ட்னஸும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இதுதாங்க ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. அப்படிதான் தேவன் மனுஷனை சிருஷ்டிச்சார். எதற்காக? அவர் துதியை துதித்து கொண்டே இருக்க, அவர்கிட்ட பேச, அவர்கிட்ட எல்லாம் செய்கிறதுக்கு. நம்ம என்ன செய்கிறோன்னா, அவர்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு, அவர்கிட்ட கொடுக்கக்கூடிய பொறுப்பை விட்டுட்டு எல்லாத்தையும் நாமளே என்ன செய்கிறோம், சுமந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி நாம் செய்யும் போது நம்ம எது அணுகாது, பாவக்கட்டுகளோ பலவீனத்தின் கட்டுகளோ நம்மை ஒருபோதும் அணுகாது. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோசரிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே அப்பா நிறைய காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தந்தீங்க ராஜா. பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி, நோய்களை கொண்டு வரக்கூடிய ஆவி, எங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய ஆவி, சமாதானத்தை சீர்குலைக்கக்கூடிய ஆவி. அப்பா நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறத செய்ய முடியாதபடி, உண்மை துதிக்கணும்னு நினைக்கக்கூடிய காரியத்தை உண்மை துதிக்க விடாதபடி, ஜெபிக்கணும்னு நினைக்கக்கூடிய காரியத்தில் ஜெபிக்க விடாதபடி தடை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே இந்த நேரத்தில் நம்முடைய கருத்திலே நாங்கள் தருகிறோம் ராஜா. அப்பா அந்த நேரத்தில் என் தகப்பனை உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை தகப்பனை நீர் ஒரு விஷயம் இறங்கி கண்ணோக்கி பார்க்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த பலவீனத்திலிருந்து முற்றிலுமாய் நீ நீக்கி போடும்படிக்காக ஜெபிக்கிறோம். அதிகமாக ஜெபிக்க வேண்டும், அதிகமாக துதிக்க வேண்டும், அதிகமாக ஆராதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். தெய்வீக பலன் கடந்து வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். பலவீனத்தின் கட்டுகள் தெறிப்புண்டு போகத்தக்கதாக ஜெபிக்கிறோம். புதிய பலன் பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். வியாதியை கொண்டு வருகிற சத்துருவின் கிரியைகளின் கட்டுகள் கட்ட அவிழ்க்கப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா அந்த தழும்புகளால் பிள்ளைகள் இப்பொழுதே குணமாகட்டும் தகப்பனே. மன வியாதிகளிலிருந்து குணம் அடையட்டும் தகப்பனே. பலவீனத்தின் ஆவிலிருந்து குணம் அடையட்டும் தகப்பனே. என் தேவனுடைய வல்லமை கடந்து சென்று குணமளித்துக் கொண்டிருக்கிற அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பிள்ளைகளை நீங்க தூக்கி நிறுத்துகிறபடியால் நமக்கு நன்றி. குடும்பத்துக்குள் சந்தோஷம், சமாதானம், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி சந்தோஷம், சமாதானத்தை அளிக்கிற தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிறீர், உமக்கு நன்றி. எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீ பிரேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.